அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தை பாக்கியம். பொதுவாகவே ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் 5ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலோ இல்லை சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படும், தடைகள் ஏற்படும். பெண்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே 5ஆம் பாவம் ப்ளஸ் 9ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். இது கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தில் தடைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே 3ஆம் இடத்தை இதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ 3ஆம் இடத்துல பாவர்கள் இருந்தாலும் 3ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பொதுவாகவே அவங்க ஜாதக அமைப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கோவில்கள் இருக்குது. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு கருவே தரிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி கன்சீவ் ஆகி குழந்தை பார்த்திங்கன்னா அபார்ஷன் ஆகிடுது அப்படிங்கிற அமைப்புக்கும் கோவில் இருக்குது. பொதுவாகவே குழந்தை பாக்கியத்துக்கு நாம் இதுவரையும் பார்த்த ஜாதகங்கள்லேயே நாம் அனுப்பின கோவில்கள்லேயே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்த கோவில்கள் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில். அப்போ திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்திக்கூடிய அமைப்பு. ஏன்னா அதுவே குருஸ்தலம், முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது. இப்போ எல்லாரும் தான் நான் யாரை கேட்டாலும் நான் இப்போ தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. பொதுவாக ஒரு புதன்கிழமை இரவு கணவன் மனைவி அந்த எல்லையில் தங்கணும். அதாவது அங்கே ரூம் இருக்குது, எங்கே வேணாலும் தங்கலாம். இரவு 12 மணிக்கு மேலே வியாழக்கிழமை ஆகிடும். அப்போ அந்த மாதிரி நாளில் தங்கி காலையில் எழுந்திரிச்சு இவங்க கடல் ஸ்தானம் பண்ணிவிட்டு நாழிக்கிணறு குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய துண்டிகை விநாயகருக்கு விடல் தேங்காய், அதாவது சூர தேங்காய் போட்டுட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜெயந்திநாதரை வழிபாடு பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற அமைப்பை அங்கே வள்ளி குகையில் போய் பிரார்த்தனை பண்ணும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன பரிகாரம். அடுத்து கன்சீவாய் அவங்களுக்கு அபார்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கும்பகோணம் டு வலங்கமான் போகிற வழியில் மருதாநல்லூர்லேருந்து லெஃப்ட் சைடு போனால் ஊர் பேர் கருவலர்ச்சேரி. அகஸ்தீஸ்வரர் உடனாகிய கருகாத்த நாயகி அம்பாள் கோவில். இந்த கோவிலுக்கு இவங்க வியாழக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு மஞ்சள் கிழங்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி அம்பாளுக்கு ஒரு புடவை சாத்திட்டு அந்த மஞ்சள் கிழங்கை வீட்டில் எடுத்துகிட்டு ப்ராப்பராக இவங்க பூஜை பண்ணும்போது குழந்தை அந்த கரு கலைஞ்சு போகிற அமைப்பு இவங்களுக்கு சரியாயிடும். இந்த கோயிலுக்கு போகும்போது இவங்களுக்கு இந்த அடிக்கடி அபார்ஷன் ஆகக்கூடிய தன்மை நீங்கி நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோயிலாக அந்த கருவலர்ச்சேரி இருக்குது. பொதுவாகவே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பில் நம்மளுக்கு 5ஆம் இடம் ஜாதகத்தில் கெட்டு போயிடக்கூடாது. அப்போ 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் குழந்தை பிறக்காதா அப்படின்னு இல்லை. அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன். அப்போ யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்கள நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பெண் தங்க சார்ந்த நகைகளை அணியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே பாருங்கள், ஒரு மோதிரமோ இல்லை ஒரு செயினோ வாங்கி ப்ரெசன்டேஷன் கொடுத்து அப்படி பாருங்கள், நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை எங்களால் வசதி இப்போ இருக்கக்கூடிய தங்க விலைக்கு என்னால் வாங்க முடியல அப்படின்னா யாருக்காவது கோல்டு வாட்ச் ஒரு 2000 3000 யாருக்காவது கோல்டு வாட்ச் வாங்கி தானமாக கொடுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ கோவில் பரிகாரங்கள் நம்ம சொல்லிட்டோம், தாந்திரிக பரிகாரங்களும் இது சொல்லிட்டோம். இதை வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குழந்தை பாக்கியம் ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க பொதுவாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் அடிக்கடி லட்டு வாங்கி குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கறது, அநாத ஆசிரமங்களுக்கு அடிக்கடி இவங்க விசிட் பண்ணிவிட்டு ஒரு வியாழக்கிழமையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஸ்வீட் வாங்கி இவங்க அநாத ஆசிரமங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வர இவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.